ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு பெரிய ராணுவம், ஏவுகணை, பீரங்கி எல்லாம் வேணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ராணுவத்துக்கே ரொம்ப கம்மியா செலவு பண்ணிட்டு ஏன் ராணுவமே இல்லாம உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான சந்தோஷமான நாடுகளா சில நாடுகள் இருக்குன்னா நம்புவீங்களா? அவங்க எப்படி இதை சாதிக்கிறாங்க? வாங்க அந்த ஆச்சரியமான ரகசியத்தை பார்க்கலாம். அந்த நாடுகளோட ரகசியம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவங்க ராணுவத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ற காசை எடுத்து மக்களோட படிப்பு, ஆஸ்பத்திரி வசதி, சமூக நலன் அவங்களோட நல்லதுக்காக முதலீடு பண்றாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஐஸ்லாந்து. அந்த நாட்டுக்கு ஒரு நிரந்தர ராணுவமே கிடையாது. ஆனா உலக அமைதி பட்டியல்ல அவங்க தான் நம்பர் 1. இந்த லிஸ்ட்ல ஐஸ்லாந்து மட்டும் இல்ல. அயர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், டென்மார்க்னு வரிசையா பல நாடுகள் இருக்கு. இவங்க பெரும்பாலான நாடுகள் அடுத்த நாட்டு சண்டைக்கு போறதில்ல. நாங்க நடுநிலைமையா இருக்கோம்னு ஒதுங்கிடுறாங்க. இல்லனா ரொம்ப சின்னதா தற்காப்புக்கு மட்டும் ஒரு படையை வச்சிருக்காங்க. இவங்க ஆயுதங்களை நம்புறதை விட கல்வியையும் மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் அதிகமா நம்புறாங்க. அப்போ இவங்களை யார் காப்பாத்துறா? இவங்க எப்படி பாதுகாப்பா இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். உண்மையான அமைதிங்கிறது 4 விஷயத்துல இருக்குன்னு இவங்க நிரூபிக்கிறாங்க. எல்லாருக்கும் சமமான நீதி, நியாயம், நல்ல தரமான படிப்பு, அப்புறம் நிலையான அரசாங்கம், நேர்மையான போலீஸ், நம்பகமான கோர்ட். இந்த அமைப்பு சரியா இருந்தா நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா துப்பாக்கிகள்ல முதலீடு பண்றதை விட மக்கள் மேல முதலீடு பண்றதுதான் ஒரு நாட்டுக்கு உண்மையான பாதுகாப்புன்னு இந்த நாடுகள் உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்குது. உண்மையான பலம் அதிகாரத்துல இல்ல, அமைதியில தான் இருக்குன்னு இந்த நாடுகள் தெளிவுபடுத்தி இருக்காங்க.